கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி என்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. இது மாதிரி என் பேர்லயே என் மனைவி பேர்லயும் உட்பட 12 பேர் மேல 800 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு பதிவு பண்ணிருக்கிறதாவும் மாவட்ட குற்றவியல் இதுக்கு நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா ஒரு மெசேஜ் வருது. திரும்ப பாத்தீங்கன்னா மறுநாள் காலில் வால் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. ஊடகங்கள்ல தவறான செய்தியை என்னோட போட்டோவை போட்டு பரப்பி 800 கோடி ரூபாய் நில மோசடி வழக்குன்னு சொல்லி போடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வழக்கறிஞரை வச்சு நேரடியா நான் போய் பாத்தீங்கன்னா டிசிபி ஆபீஸ்லயே சம்மன் கேட்டு ரவிமதி மேடம் தான் எனக்கு சம்மன் சர்வ் பண்ணாங்க. எனக்கு என் மனைவியோட தங்கச்சி 3 பேருக்கும் சம்மன் சர்வ் பண்ணாங்க. நேரடியா போய் எல்லா டாக்குமெண்ட்ஸ், நான் சொத்து வாங்கின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின சொத்துக்கள் அனைத்துக்கும் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கேன். என்னோட மனைவியும் இன்கம் டேக்ஸ் அசஸி தான். எல்லா ரெக்கார்டையும் பார்த்துட்டு உங்க மேல எப்படி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், உங்களுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களோட இடம் ஏற்கனவே இருந்த இடத்த நான் லே அவுட் போட்டு கொடுத்தேன். லே அவுட் ப்ரொமோட்டிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்கியிருக்கேன். அதை எந்த இடத்துலயும் பணமா நான் வாங்கல. அவங்கள்ட்ட லே அவுட் போட்டு கொடுத்து கஸ்டமர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வித்து கொடுத்ததுக்கு நான் அவங்கள்ட்ட இருந்து வாங்கினது லேண்ட் டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லி என்னோட பிளான்ல அவங்க டிடிஎஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பவர் ஏஜென்ட் தான் வாங்கியிருக்கேன். பாத்தீங்கன்னா பவர் ஏஜென்ட் விஎம் பாஸ்கரன்ங்கிறவர்கிட்ட நான் பேமெண்ட் வாங்கினதுக்கு டிடிஎஸ் கட்டியிருக்கேன். அவங்க கட்டி கொடுத்தாங்க பேமெண்ட். நான் வாங்கின பணத்துக்கு இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கேங்கிறது வரைக்கும் டீட்டெயில் கொடுத்தோன்னா டிசிபில நீங்க உங்க மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்க கிளம்பலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு இதே ரவிமதி மேடம் திரும்ப பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன் பண்ணி என்கிட்ட ஆபீஸ்க்கு ஒண்ணு ஒன்னா கேட்கறது போறது வர்றதுங்கிறது மாதிரி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க பைபாஸ்ல. அந்த லே அவுட்டுக்கு பிளாட் வேணும் அப்படிங்கிறது வரைக்கும் என்கிட்ட ரவிமதி மேடம் பேசுனதோட ஆடியோவே நான் வச்சிருக்கேன். என்னோட மொபைல்ல ஆடியோ அவங்க பேசுனது, அவங்களும் அவங்க கணவரும் பேசின ஆடியோவே நான் வச்சிருக்கேன். ஒரு நாள் கூட நான் இந்த 3 மாசத்துல நிம்மதியாவே இல்லை சார். டெய்லி போலீஸ் பிரச்சனை. திரும்ப அதுக்கப்புறமா நான் என்ன சொல்லிட்டேன், என்னோட வழக்கறிஞர் நீங்க ஏபி எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ஏபி எடுத்துட்டேன். கோர்ட்ல ஃபைல் பண்ணி என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜட்ஜி கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி நான் ஏபி எடுத்து கண்டிஷன் பெயில்ல நானும் என் மனைவியும் இப்ப டிசிபி ஆபீஸ்ல நேத்துல இருந்து கையெழுத்து போடுறோம். கண்டிஷன் பெயில் 30 நாள் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல கையெழுத்து போடுறோம். இதுக்கு இடையில திடீர்னு இன்னைக்கு ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. ஏற்கனவே போட்ட பொய் வழக்கு ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு பொய்யான வழக்க போட்டு இன்னைக்கு என்ன ரிமாண்ட் பண்றதுக்காக வர்றாங்க. அதனாலதான் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்றேன். இதுக்கு மேல இந்த உலகத்துல வாழவே முடியாது. நீதிங்கிறதே இல்ல. இவங்களை பொறுத்தவரை என்னன்னா பொய்யா ஒரு கேஸ புட்ட நான் ஒருத்தரை மிரட்டினேன்னு சொல்லி உமன் ஹராஸ்மெண்ட்ல கேஸ் போட்டிருக்கதா சொல்றாங்க. நான் யாரை மிரட்டினேன்னு வீடியோ ஃபுட்டேஜ் காட்ட சொல்லுங்க. யாரையாவது பேசினா யார்ட்டையாவது ஏதாவது சொன்னாங்கிறத வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரம் இருக்கும், காட்ட சொல்லுங்க. எந்த என்கொயரியுமே இல்லை. இந்த 800 கோடி ரூபாய் கேஸ்லயுமே என்கொயரியே இல்லாம எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் நானா போய் வாலண்டியரா சம்மன் கேட்டுதான் என்னோட வழக்கறிஞர் சொல்லி சம்மன் வாங்கி கொடுத்து நான் போய் அவங்கள்ட்ட ஆஜரானேன். இந்த முகமதா ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சிட்டிசன் சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா எல்லா ஐடியும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் எல்லா ஊடகங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டிருக்கேன். ஆதார் கார்டு வச்சிருக்காங்க. தனக்கு ஆதார் கார்டு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம ஓட்டர் ஐடி அவங்களோட பொண்ணுக்கு வச்சிருக்காங்க, பையனுக்கு வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க இருந்து வித்த பணம் அனைத்துக்கும் அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த நான் இதே தெருவுல தான் குடியிருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் போய் நீங்களே ஊடக நண்பர்கள் கேளுங்க. அவங்க கேட்டா ஒருத்தரும் அந்த முகமதா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க, பேமெண்ட் வாங்கினது அந்த முகமதா தான் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக யாரோட தூண்டுதல்ல பண்றாங்க? எது கேட்டாலும் ஐஜியோட இன்ட்ரெஸ்ட்ல தான் சார் பண்றாங்க. ஐஜி இதுல இன்வால்வ்டு. ஐஜி சொன்னா மட்டும்தான் இதுல இது பண்ண முடியும். நீங்க இல்லைன்னா வாங்கின சொத்தை எழுதி கொடுத்துருங்க. திரும்ப இப்படிதான் மிரட்டுறாங்க. ரவிமதி மேடம் மிரட்டுறது வாங்கின சொத்தை எழுதி கொடுத்துருங்க, எழுதி கொடுத்துட்டா இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய ரேவதின்னு ஒருத்தவங்களை வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2:30 மணிக்கு சென்னையில போய் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க ரிமாண்டும் பண்ணல, எந்த ஸ்டேஷன்லயும் வச்சிருல, ஓன் கஸ்டடியில வச்சிருக்காங்க. அவங்க ஓன் கஸ்டடியில வச்சுட்டு இது வரைக்கும் ஹைகோர்ட்ல போய் ஆட்கொணர்வு மனு அவங்க பொண்ணு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நாங்க அவங்களோட ரிலேஷன் சுகன்யாட்ட நாங்க விட்டுட்டோம். 41A சம்மன் அவங்க A3 அக்யூஸ்ட்னு அவங்க எஃப்ஐஆர்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்களே 41A சம்மன் கொடுத்து நாங்க அவங்கள
ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா இதுல நடந்த குற்றம் தான் என்ன? இவங்க கேட்கிற 800 கோடி ரூபாங்கிறது உண்மையான மதிப்பா? அந்த சொத்தோட மதிப்புங்கிறது 800 கோடிங்கிறது உண்மையான மதிப்பா? நீங்க ஊடக நண்பர்கள் தான் கேட்கணும். ஒவ்வொரு கஸ்டமரும் நேரடியா டிடி கொடுத்திருக்காங்க, அவ்வளவு பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க எல்லாரும். இதெல்லாம் யாருக்காக பண்றாங்க? இந்த முகமதா எதுக்காக இந்த மாதிரி இன்னைக்கு லேண்டோட வேல்யூ ஏறி போச்சு, ஒரு பிளாட்டுக்கு 10 லட்சம் பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான காரணம் என்ன? ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வித்த சொத்துக்கு இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் போய் 10 லட்சம் பணம் வாங்கி கொடுங்க, எப்படி கொடுப்பாங்க? என்ன நம்பி வாங்கியிருக்காங்க இந்த தெருவுல எல்லாருமே. நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா கேபிள் டிவி தொழில் பண்றேன். அப்படி இருக்கிறப்ப இங்க உள்ளவங்க என்ன நம்பி எல்லாரும் இடம் வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க எல்லாருமே இன்னைக்கு வீடு கட்டிட்டு கனவா நினைச்சு வீடு கட்டிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் 10 லட்சம் பணம் வாங்கி கொடுங்க, எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நான் என்னை திரும்ப 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 என்னை ஓட விட்டு கேஸ் போட்டு முந்தா நாள் போய் நான் கோர்ட்ல சரண்டர் ஆகி A to B சாப்பிட்டு இருக்கேன். என்னை சுத்தி 10 போலீஸ் நின்று உங்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஒரு கேஸ்ல ஒரு வழக்குல போய் நான் சரண்டர் ஆகி வெளியில கண்டிஷன் பெயில்ல இவங்க 800 கோடி ரூபான்னு பொய் வழக்கு போட்ட வழக்குல சரண்டர் ஆகி நான் வெளியில A to B சாப்பிட்டு இருக்கேன். 10 பேர் போலீஸ் அங்க சூழ்ந்துகிட்டாங்க. சூழ்ந்து உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க உடனே வாங்கங்கிறாங்க. எல்லா போலீஸும் என்கிட்ட பேசுறப்ப இல்லங்க இது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியலங்கிறாங்க. நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு காலையில வந்தவர்கிட்ட கூட சார் எனக்கு தெரியாது சார், உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க. இதுல நடக்கிறது நீதி எங்க போச்சு? அப்ப உண்மை என்ன? ஊடக நண்பர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டே என்கொயரி பண்ணட்டும், முகமதாவை அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு இடையில அவங்க மேல கேஸ் போட்டு அத்தனை கேஸ் போட்டு நடத்தின 18 கேஸ் இருக்குது. இப்ப இந்த இடம் வாங்கினவங்க எல்லாரோட இடத்துலயும் 18 கேஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சிவில் கேஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப திரும்ப திரும்ப அவங்களோட ரிலேஷனை வச்சுக்கிட்டு ஷேக் இலியாஸ்ங்கிறவரை வச்சுக்கிட்டு யாரோ பணபலம் படைத்தவங்களையும் காவல்துறையையும் கையில வச்சுக்கிட்டு இப்படி என்னோட குடும்பத்துல உள்ளவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டுறது யாரு? ஊடக நண்பர்கள் தான் இதை வெளிச்சம் போட்டு காட்டணும். உங்களெல்லாம் இத்தனை ஆண்டு காலமா நான் இதே உங்களோட இந்த தொழில் பண்ணவன் தான் நானும். 35 காலமா 35 ஆண்டுகளா உங்களோட சேர்ந்து தொழில் பண்ணி இன்னைய வரைக்கும் உங்களோட ஊடகங்களை நான் தோல்ல சுமந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். தயவு கூர்ந்து எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்ல நீதியை வாங்கி கொடுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இது கடந்த 3 மாத காலமா இதே பிரச்சனையா இருக்குங்க. இதுக்கு பின்னணி யாருன்னே தெரியல. முகமதாவோட பின்னணி யாருன்னே தெரியல. அவங்க ஏற்கனவே சிங்கப்பூர்ல மணி லாண்டரிங் அண்ட் போதை மருந்து கடத்தல் வழக்குல அவங்க கைதாகி இன்னைக்கு பெயில்ல வந்தவங்க தான் அந்த முகமதா. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. 3 மாத காலமா எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவங்களோட ரிலேஷன் பாத்தீங்கன்னா ஷேக் இலியாஸ்ங்கிறவரோட ஆட்களாலையும் ஷேக் இலியாஸாலையும் அவ்வளவு ஒரு உயிருக்கு அச்சுறுத்தலான நிலையில தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைய வரைக்கும் என்னோட நண்பர் 1 மாத காலமா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. யாரு வேணாலும் கேட்டு பாருங்க, யாருமே உங்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்றாங்க. போனை ஆன் பண்ண 6 மணிக்கு ஆன் பண்ண 6:05க்கு போலீஸ் வந்துருது. நான் இதான் நிலைமையில இருக்கேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 15 போலீஸ் வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன தப்பு பண்ணுங்கிறது எனக்கே தெரியல. நான் அதையும் சொல்றேன், கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு நீங்க அதுல தப்பு இருந்தா என் மேல எஃப்ஐஆர் போடலாம். 800 கோடி ரூபான்னு சொல்லி இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நீங்க கேஸ் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இதே கம்ப்ளைண்ட முகமதா பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் 178 ஆக்ட்ல கொடுத்தாங்க. அந்த 178 ஆக்ட்ல நான் ஆஜராகி இந்த கம்ப்ளைண்ட் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இதே வல்லம் போலீஸ் ஸ்டேஷன்ல இது ஒண்ணுமே கிடையாது, இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்தளவுல அவங்க பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க க்ளோஸ் பண்ண கம்ப்ளைண்ட்டை திரும்ப ரவிமதி மேடம் எடுத்துதான் இப்ப பண்ணிருக்காங்க. 2வது தடவை ஒரு ஸ்டேஷன்ல போய் நீதி கிடைக்கலன்னா நம்ம அடுத்த ஸ்டேஷன்ல போய் திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படி அதை ஒருத்தர் தப்புன்னு சொல்றதும் ஒருத்தர் கரெக்ட்னு சொல்றதும் எந்த விதத்துல நியாயம்? இததான் ஊடக நண்பர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். உண்மை என்னங்கிறத போய் ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் கேளுங்க. இங்க வீடு கட்டி இருக்க ஒவ்வொருத்தையும் போய் கேளுங்க. யார் பிளாட் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா, யார்கிட்ட நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஊடக நண்பர்கள் ஒவ்வொரு வீட்லயும் போய் கேளுங்க. கேட்டு இதோட உண்மையை தயவு செய்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறத நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.